எப்படியாச்சும் இந்த மாதிரி கலவரத்தை உண்டாக்கி விஷத்தை தூவி விட்டு இவங்க முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரித்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது போன்ற அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்கிறோம், இது தமிழ்நாடு, வடநாடு அல்ல. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்காக இது போன்ற நீங்கள் அவதூறு பரப்புவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எத்தகைய அவதூறு பரப்பினாலும் இது போன்ற அந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொய்யை நாம் உண்மை எது என்று மக்கள் மத்தியில் நிரூபித்து கொண்டு இருப்போம். முஸ்லீம்களை வைத்து தான் இவங்களுடைய அரசியல் பிழைப்பு, இவங்களுடைய அனைத்தும் காரியங்களை அமைத்து கொண்டிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் தவறான ஒரு தீவிரவாதிகள் அது இதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷம கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டில் நடக்கக்கூடிய பல செய்திகளை உங்கள் மத்தியில் நாம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு 4-5 நாட்களாக வலைதளங்களில் தவறான அவதூறு பரப்பக்கூடிய செய்திகளை இந்து முன்னணி என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்கின்ற இது போன்ற தளங்களில் முஸ்லீம்களுக்கு எதிராக விஷம கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாத ஒரு செய்தியை, முஸ்லீம்கள் செய்யாத செயலை செய்ததாக அதை அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக, அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் தேதி, இந்த 10ஆம் தேதி அன்று இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒன்று ஒரு சில முஸ்லீம்கள் முஹர்ரம் பண்டிகை என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அவர்கள் புரிதல் இல்லாமல் அதை கொண்டாடக்கூடியதை பார்க்குறோம். அதுவே இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது. இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் இது சம்பந்தமாக பல்வேறு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செயல் இஸ்லாத்தில் இல்லை, இந்த செயல் நீங்கள் செய்தால் நரகத்திற்கு செல்வீர்கள் என்று பிரச்சாரங்களை செய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். அந்த கொண்டாட்டம் என்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. இந்த கொண்டாட்டத்தை வைத்துதான் ஒரு சில இளைஞர்கள் செய்த தவறுகளை வைத்து இந்து முன்னணி என்று சொல்லக்கூடிய RSS உடைய அமைப்பு, அதில் இருக்கக்கூடியவர்கள் பொய்யான செய்திகளை மக்கள் மத்தியில் அந்த விஷம கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம் சொன்னால், கிருஷ்ணகிரி மாவட்டம் பொச்சம்பள்ளி என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. அந்த பள்ளிவாசல் சுற்றி இருக்கக்கூடிய சில முஸ்லீம் இளைஞர்கள் அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடத்தில் போய் கேட்குறாங்க, முஹர்ரம் கொண்டாட்டத்தை இந்த வருஷம் நம்ம கொண்டாடலாம் அப்படின்ட்டு. உடனே அந்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க, முஹர்ரம் எல்லாம் கொண்டாட்டமே கிடையாதுப்பா, இஸ்லாத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லி அனுப்புகிறாங்க. இந்து சமுதாயத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த இளைஞர்களும் இஸ்லாமிய சமுதாயத்தை கடைபிடிக்கக்கூடிய இளைஞர்களும் இந்த இருவர்களும் சேர்ந்து அதை ஒரு கொண்டாட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், முஹர்ரம் கொண்டாட்டத்தை நம்ம கொண்டாடலாம், மசூதியில் நமக்கு அனுமதி தரலை, நாம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடக்கூடிய ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதை எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால், காவல்துறைக்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. நாம் ஸ்க்ரீனில் இந்த லெட்டர் காமிக்கிறாங்க பாருங்கள், இந்த கடிதத்தை காவல்துறை இடத்துல போய் அனுமதி கேட்குறாங்க. கடந்த 24ஆம் தேதி 6வது மாதம் ஒரு கடிதத்தை கொடுத்து நம்ம முஹர்ரம் கொண்டாட போகிறோம், ஊர்வலமாக போயிட்டு வர போகிறோம், புலி வேஷம் போட போகிறோம், இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாதது தானே, புலி வேஷம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீம் இளைஞர்களும் இந்து சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் காவல்துறையில் போய் அனுமதி கேட்குறாங்க. அந்த அனுமதிக்கு பிறகு ஒரு பெரிய மெயின் ரோட்டில் பெரிய ஒரு பேனர் வைக்கணும் அவங்க திட்டமிடுறாங்க. அந்த பேனர் வைக்கிறதுக்காக நகராட்சியில் போய் 500 ரூபா பணத்தை கட்டி அதுக்கும் அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கொடுக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு மெயின் ரோட்டில் ஒரு பெரிய பேனரை வைக்கிறாங்க. அந்த பேனரை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்க. இன்றைக்கு தமிழகத்தில் எப்படியாச்சும் இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்கணும், மாமன் மச்சான்களாக, அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கைகளாக ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம்கள் இடையில் ஒரு பிரச்சனையை, கலவரத்தை உண்டாக்கணும் என்கின்ற நோக்கத்தோடு இந்து முன்னணி என்கின்ற பெயரை வைத்துக்கொண்டு இந்துக்களுக்கு எந்த விதமான முன்னேற்றத்துக்கான செயலும் செய்யாமல் வெறுமனே கலவரத்தை உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவதூறை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. இந்த பேனரில் பாருங்கள், ஒரு சகோதரர் அந்த பேனரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோக்கள்லையும் பாருங்கள், அதில் ஒரு சகோதரர், அவர் தான் மெயின் ஹெட்டு மாதிரி ஒரு பெரிய சைஸில் முகம் காட்டக்கூடிய அளவிற்கு முதல் இடத்துல அவருடைய முகம் இருக்குது. அவர் பாருங்கள் முஸ்லீம் அல்ல, அழகாக அவர் என்ன பண்ணுறாரு, நெத்தியில் விபூதி வச்சுருக்கிறாரு, பொட்டு வச்சுருக்கிறாரு. நம் தொப்புள்குடி உறவாக இருக்கக்கூடிய இந்து சமூகத்தை கடைபிடிக்கக்கூடிய சகோதரர் அவர் இருக்கார். இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோக்களில் இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள், முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, மாற்று மதத்தில் இஸ்லாம் அல்லாத இந்துக்கள் அவர்களும் இருக்கிறாங்க. அதே பேனர் இன்னொன்று பாருங்கள்,
அந்த படமும் காட்டப்படுது. இந்த பேனரில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த பேனருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அவங்களுடைய அந்த டீமுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? திப்பு சுல்தான் பேரவை அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த திப்பு சுல்தானின் பேரவைன்ற பேர் வச்சதான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அது இந்து முன்னணிக்கு அரங்கு பிடிச்சிட்டாங்க, இது முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லி. அந்த பேனரில் பாருங்கள், திப்பு சுல்தான் எந்த காலத்தில் இப்படியெல்லாம் போஸ்ட் கொடுத்துருக்காரு அவதூறு பரப்புறதுக்கு. திப்பு சுல்தானுடைய காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புலி, நல்லா பாருங்கள் இந்த பேனரு, ஒரு புலி இருக்கா, அந்த காலுக்கு சற்று ஓரத்தில் பாருங்கள், சைடில் பாருங்கள், நம் தொப்புள்குடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுளுடைய ஆலயம் என்று சொல்லக்கூடிய கோயில் கோபுரத்தை திப்பு சுல்தானுடைய காலடிக்கு கீழே இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் பேனரில் என்ன பண்ணியிருக்காங்க, இமேஜ் செட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தோம் சொன்னால் திப்பு சுல்தானுக்கு காலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புலி, இந்த கோபுரங்கள், இது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாம் முஸ்லீம்கள் முதலாவதாக நாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்? யாருடைய நம்பிக்கையும் கேவலப்படுத்தக்கூடாது, அது இழிவுபடுத்தக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லுது, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அவர்களுடைய இறை நம்பிக்கை அவர்களுக்கு, நீங்கள் போய் அவங்கள போய் சீண்டாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லக்கூடிய மார்க்கம் இது. அப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியாக இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இதை வைத்து கொண்டு தான் இந்த இந்து முன்னணி என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க, இது முஸ்லீம்கள் திட்டமிட்டு நம்முடைய கோயில்களை கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சகோதரத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் இந்துக்கள் மத்தியில் விஷத்தை தூவி விடணும் அப்படின்னு பார்க்குறேன். சரி, இந்த பேனரை டிசைன் பண்ணது யார்? இவ்வளவு நீங்கள் அவதூறு பரப்புறீங்களே, இந்த பேனரை டிசைன் பண்ணது யார்? இந்த பேனரை டிசைன் பண்ண அந்த பிரிண்டிங் இருக்கு இல்லையா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சங்கவி பிரிண்டர்ஸ், இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட் பண்ணுறாங்க. அந்த பிரிண்டிங் கம்பெனியில் இந்த பேனரை டிசைன் பண்ணவர் யார்? அவருடைய பெயர் பாக்கியராஜ். எல்லாமே யார் பண்ணியிருக்காங்க? உண்மையிலே இது முஸ்லீம் பண்ணியிருந்தாலும் கண்டிக்கணும், மாற்று மதத்தில் யார் பண்ணியிருந்தாலும் கண்டிக்க வேண்டிய நம்ம கண்டிக்கிறோம். அந்த பாக்கியராஜ் என்பவரை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் எப்படி இது பண்ணீங்க? சங்கவி பிரிண்டர்ஸ் அவங்களுக்கு எப்படி நம்ம கண்டிக்கிறோம், நீங்கள் எப்படி இதை அனுமதி கொடுத்தீங்க? ஒரு நம்பிக்கையை நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா, அசிங்கப்படுத்துறீங்களா? திப்பு சுல்தான் காலடி கீழே கோயில் கோபுரம் இருக்குன்ற நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களா? நாம் கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான கண்டிக்கக்கூடிய விஷயத்தை தான் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் செய்யணும். பேனரில் பார்க்குறோம், முதல் படமே இந்து சமயத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் நல்ல பொட்டு வச்சுக்கிட்டு விபூதியை வச்சுக்கிட்டு அழகாக அவருடைய போஸ்ட் கொடுத்துருக்காரு. இஸ்லாமிய இளைஞர்களுக்கு நம்ம முட்டு கொடுக்கல. இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த செயலை செய்ததுக்கு நாங்கள் அவங்கள வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் அவர்களை அழைத்து நம்ம கண்டிக்கிறோம். அவர்கள் காவல்துறையில் காவல் அதிகாரியால் அவர்களை அழைக்கப்பட்டு அங்கேயும் கண்டிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மேலே வழக்கு போட்டிருக்கு. கண்டிப்பாக வழக்கு போடணும், அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்கணும். ஆனால் இந்து முன்னணிக்காரங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த நாட்டுடைய சுதந்திரம் பெற்று. 75 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அந்த சுதந்திர போராட்டத்தில் சதவீதத்தை விட அதிகமாக பங்களிப்பு கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள். அதையெல்லாம் மறந்துட்டாங்க. சுதந்திரம் பெற்ற பிறகு அன்றிலிருந்து இன்று வரை இந்தியாவிலே முஸ்லீம்களை தான் இவர்கள் என்ன செய்கிறாங்க, கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முஸ்லீம்களை வைத்து தான் இவங்களுடைய அரசியல் பிழைப்பு, இவங்களுடைய அனைத்தும் காரியங்களை அமைத்து கொண்டிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் தவறான ஒரு தீவிரவாதிகள், அது இதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷம கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களுடைய அந்த பிஜேபி ஆட்சி வந்த பிறகு இந்தியாவில் பல வடமாநிலங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுடைய அந்த திட்டம் ஓரளவுக்கு பழிச்சிருச்சு. அங்கே அவங்க என்ன நினச்சாங்களோ இன்றைக்கு ஓரளவுக்கு நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் அது கொண்டு வரணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணுறாங்க, முடியலை. கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்பி யார் செய்தார்கள், யாரெல்லாம் சேர்ந்து செய்தார்கள் என்று தெரியாமலே முஸ்லீம்கள் தான் செய்கிறாங்க. முஸ்லீம்கள் திட்டமிட்டு கோயில்களை இழிவுபடுத்துகிறாங்க. இப்போ மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய தமிழகத்தில் முஸ்லீம்கள் இந்துக்கள் எல்லாம் எப்படி அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சர்களாக சேர்ந்திருக்கிறத பார்க்குறீங்களா இல்லையா? அதை பார்க்கறதுனால தான் இவங்களை பொறுக்கலை. எப்படியாச்சும் இந்த மாதிரி கலவரத்தை உண்டாக்கி விஷத்தை தூவி விட்டு இவங்க முஸ்லீம்களை இந்துக்களையும் பிரித்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது போன்ற அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்கிறோம், இது தமிழ்நாடு, வடநாடு அல்ல. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்காக இது போன்ற நீங்கள் அவதூறு பரப்புவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எத்தகைய அவதூறு பரப்பினாலும் இது போன்ற அந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொய்யை நாம் உண்மை எது என்று மக்கள் மத்தியில் நிரூபித்து கொண்டே இருப்போம். அதற்கு நமக்கு இறைவனுடைய உதவி கிடைக்கும். நீங்கள் நினச்சிட்டீங்க நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோம், எது சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க. மக்கள் நம்பவே மாட்டாங்க. இது வரைக்கும் நம்பலை, இனிமேலும் நம்ப மாட்டாங்க. இந்து முன்னணின்னு பேர் வச்சுருக்கீங்களே, இந்துக்களுடைய முன்னேற்றத்துக்காக என்ன செஞ்சீங்க? அதை செய்யுங்கப்பா.
எத்தனையோ இந்து சகோதரர்கள் இன்றைக்கும் இளைஞர்கள் படித்த இந்து சகோதரர்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க, சிரமப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தேடி கொடுங்க. எத்தனையோ இந்து இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையால் திருமணம் முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள். எத்தனையோ தாய்மார்கள் மதுவால் தன்னுடைய கணவர்மார்கள் அந்த மதுவை குடித்து போதை பழக்கத்திற்கு ஆளாகி குடும்பமே நாசமாக போய் நடு தெருவில் வாழ்வாதாரம் வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள். அதில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வாங்க. பேர் அமைப்புடைய பேர் என்ன வச்சுருக்கீங்க? இந்து முன்னணி, இந்துக்களை முன்னணி கொண்டு போகணும். நீங்கள் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் கலவரம் கலவரம் கலவரம், நடக்காத ஒரு விஷயத்தை பொய்யா சொல்லி மக்கள் மத்தியில் விஷத்தை தூவி விடுறது. இந்த செயலை செய்த இந்து முன்னணி ஒவ்வொரு சகோதரரையும் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்ற செயலை நீங்கள் கைவிட வேண்டும். மக்கள் உங்களை புரிந்து கொண்டார்கள். இனி நீங்கள் எதை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனி கொஞ்ச காலம்தான். நீங்கள் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கீங்கன்ற அதிகாரத்தில் தானே செய்கிறீங்க, அந்த ஒரு நிலையில் தானே நீங்கள் இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். அடுத்த வரக்கூடிய தேர்தலில் மக்கள் உங்களை புறக்கணிக்க போகிறாங்க. அதற்கு பிறகு நீங்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த ஒரு மூலையிலும் இந்த மாதிரியான விஷம கருத்துக்களை நீங்கள் பரப்பவே முடியாது. அப்போ இது மாதிரியான ஒரு செயல் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். இப்போ நாம் போய் வீடியோ ஒன்று பேசி மக்களுக்கு சொல்கிறோம்ல என்ன நடந்தது சொல்லி, பேசுவதற்கு முன்பாக என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லா ஆதாரங்களை எடுத்து பேசுகிறோம். இந்து இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து எழுதி காவல்துறைக்கு கொடுத்த கடிதம், அங்கே அனுமதி பெற்றுக்கொண்டு நகராட்சியில் போய் பேனர் வைக்கிறதுக்காக 500 ரூபா பணத்தை கட்டி அனுமதி பெற்ற அந்த ரசீது, அவங்க அடித்த பேனரில் இருக்கக்கூடிய முகங்கள், இவை அனைத்தையும் ஆதாரங்களோடு நாம் உங்கள் இடத்துல வந்து தகவல் சொல்கிறோமா இல்லையா? அப்போ இது மாதிரியான உண்மை என்ற தகவல் இருந்தால் பரப்புங்க. அதை விட்டு ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்த வேண்டும், அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தை கலவர பூமியாக வெடிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த செயலை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை தடுத்து கொண்டிருப்போம். இந்த செயலை கண்டித்து நீங்கள் இதோடு நிறுத்தவில்லை என்று சொன்னால் சட்ட ரீதியாக உங்கள் மீது நாம் நடவடிக்கை எடுக்க கண்டிப்பாக முயற்சிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த செய்தியும் சிந்தனையும் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.